வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இப்போ கமலா மாமி வந்து தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு மாவு பதம் ரொம்ப முக்கியம், அதுவும் இருக்குது, அதுவும் சேர்த்து தான் சொல்ல போகிறாங்க. அளவு சொல்லியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மாவு வந்து அதாவது அரிசி மாவு வந்து 2 ஆழாக்கு, உளுத்த மாவு வந்து 1.5 ஸ்பூன். இதுக்கு வந்து தேங்காய், பெருங்காயம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, வெண்ணெய், நெய், இல்லை மாவு. உளுத்த மாவு வந்து 1.5 ஸ்பூன் நான் சொல்லிட்டேன் மாமி. அதாவது நான் சொல்கிறேன் பாருங்க, பச்சரிசி மாவு வந்து 2 அழாக்கு, உளுத்த மாவு வந்து 1.5 ஸ்பூன். இதுதான் அதுக்கு தேவை. மாவு வந்து நம்ம அரிசி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் சொன்ன ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ½ hour ஒன்றா போடுவாங்க, இல்லை 1 மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம். ஓகே. இப்போ அதை அளவு அதை சொல்லிவிடுங்க மாமி. நீங்கள் அரிசி வாங்கிட்டு அந்த ஊற வைக்கணுமா, அது அதிக நாளைக்கு ஊற வேண்டாம். ஒரு 3/4 மணி நேரம் ஊறினா போகிறோம். அதை வந்து நான் ஊறின உடனே அதை வடிகட்டிடணும். ஒரு கூடையிலையோ இல்லை ஜல்லி கூடையிலையோ காய்கறிலாம் கட் பண்ணி அதில் வந்து வடிகட்டிட்டோம். நல்லா வடிஞ்சாலும் போன அப்புறம் கீழே வெள்ளத்துடி போட்டு அந்த வெள்ளத்துடியில் இதை போட்டு நல்லா ஒரு தலாவி விட்டுணும், மெதிசா தலாவி விட்டுணும். அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அதெல்லாம் நல்லா இழுத்துடணும். இழுத்துன உடனே நல்லா காய வைக்கக்கூடாது. அதை ஒன்று இப்படி பிடிச்சா பிடிபடும். அந்த மாதிரி தான் அந்த அரிசி இருக்கணும். பிடிச்சி பிடிச்சிடலாமா, பிடிபடும். அது ஈரம் இருக்கும் போதே அரிசின்னு வந்துடணும். அதை வந்து நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் உடனே மிஷின் போக முடியல, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கு தான் அதை உடனே எப்போ மிஷினுக்கு போகிறோமோ அப்போ தான் அதை பண்ணணும். அதை வந்து ஊற வச்சு அந்த தலாவி வச்சுட்டு ஃபேனை கூட போட்டுக்கலாம். அது வந்து உதற ஆன உடனே ஈரம் இருக்கச்சே போய் மிஷினில் போய் அப்போதான் நைஸாக வரும். அந்த மாதிரி அரிசி வந்ததுக்கு அப்புறமா நல்லா சளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெறும் வானலியில் அதை போட்டு வறுக்கணும்னா நல்லா சேப்பாலாம் வறுக்க வேண்டாம். நல்லா ஈரம் போய் நம்ம எப்படி கையால் எப்படி கோலம் போடுற அளவுக்கு வரணும். கையால் எப்படி கோலம் போட்டால் அது வரணும். அந்த மாதிரி அந்த அளவு வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அளந்துக்கணும். தட்டைக்கு வறுக்கலாமா? தட்டைக்கு வறுக்கலாம். வறுக்காமையும் பண்ணலாம். வறுத்து பண்ணலாம். நீங்க பண்ண வருஷம் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் மாமி. வறுத்து தான் இந்த தடவை வறுத்து தான் நான் பண்ணேன். ஓகே. அந்த தடவை லாஸ்ட்ல பண்ணுறது நான் வறுத்து. நீங்க இந்த வயசுல நிறைய சேப்பா வேண்டாமா, சேப்பா வேண்டாம். நல்லா நம்ம குறை கையில் வந்து எடுத்தா நம்ம கோலம் போடுற அளவுக்கு குறைன்னு தான் போடணும். சேப்பா வேண்டாம், அது ஈரமும் வேண்டாம். அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு அன்னத்தில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசினோம் உப்பு அதே தான் எல்லாம் எழுதிட்டேன். இதே மாதிரியே ஒரு டம்ளர் எடுத்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், எள்ளு, ஒரு டம்ளர் இல்லை நிறைய பிசையலாமா, நிறைய 2 அழகு 3 அழகு மாவு எடுத்து போட்டு மொத்தமாக வந்து உளுத்த மாவு, தேங்காய், பெருங்காயம், எள்ளு, பொட்டுக்கடலை, அப்புறம் என்ன வெண்ணெய் இல்லைன்னா நெய், அதான் போய் கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு நல்லா ஒரு 10 15 20 தட்டை தட்டிடணும். துணியில் எண்ணெய் நிறைய வச்சுக்கணும் இல்லையா? மீடியமான நிறையெல்லாம் வேண்டாம், சாதாரண எண்ணெய் தூண்டு வேண்டாம். தெரியும் அப்பெல்லாம் பொரிக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கணும். அதாவது ஆற விடக்கூடாது. அது வந்து ஆறி போயிட்டுன்னா உடஞ்சி போயிடும். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போடணும். விசிஞ்சு போட்டு அதை எண்ணெய் போட்டு எடுத்துட்டு திருப்பி விசிஞ்சு திருப்பி போட்டுக்கணும். இல்லாட்டா ஒருத்தர் வந்து தட்டிகிட்டே இருக்கலாம், ஒருத்தர் வந்து 2 பேராக இருந்தால் சௌகரியம். இல்லாட்டா ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு அப்புறம் திருப்பி வந்து போடணும். 2 பேராக இருந்தால் ஒருத்தர் போட்டுகிட்டே இருக்கலாம், எண்ணெயில் ஒருத்தர் தட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் காஞ்சி போட்டுன்னா உடஞ்சி போயிடும். புரியுது, நல்லா புரியுது. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி நான் வருஷம் பண்றேன். நீங்க சொல்லி கொடுத்தது அப்படியே பண்றேன். சரி, இப்ப நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. நீங்க சீடை எனக்கு சொல்லி எல்லாமே நீங்க சொன்ன அளவு எங்க மாமியாரும் வந்து இப்படியே தான் பண்ணுவா. எங்க மாமியார் இருக்கும்போது கொஞ்சமா கத்துட்டேன். அதை உங்க காலத்துல வந்து சாப்பிடும்போது அப்படியே இருந்ததா, சரி அதை கேட்டு தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுதான் ஒவ்வொன்றுமே பண்றேன். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் வருஷம் பண்றேன். ஆனா அப்படியே வருது மாமி. அப்படியே போய் நீங்க பண்ணலாம், அதே மாதிரியே வருது. அதனாலதான் சரி எல்லாருக்குமே நீங்களும் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தட்டை வந்து மாமி வந்து சொன்னாங்க, அரிசி வந்து முதல்ல அரிசி வந்து எவ்வளோ வேணாலும் அரைச்சி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரிசியை நல்லா அலம்பிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா காய வச்சுட்டு, அது வந்து ரொம்ப காயக்கூடாது. இப்படி பிடிச்சி இப்படி நீங்கள் விட்டால் அரிசி கீழே விழணும். அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போதே போய் மிஷினில் போய் அரைச்சின்னு வந்துருங்கோ. அப்போ தான் நைஸாகவும் வரும். வந்ததுக்கப்புறம் நல்லா சலிச்சிட்டு ஒரு வானலி வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லா செவக்க வறுக்க வேண்டாம்.
கோலம் போடுற அளவுக்கு வறுத்துண்டா போதும். அதுக்கப்புறமா 2 டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. உளுத்த மாவு வந்து வறுத்து அரைச்ச உளுத்த மாவு 1.5 ஸ்பூன். அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வறுத்து அரைச்சிக்கலாம். அது நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் எப்படி வறுக்கணுங்கிறதையும். உளுத்த மாவு வறுத்து அரைச்ச உளுத்த மாவு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு மொத்தமாவே பிசைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டேன். தேங்காய், பெருங்காயம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, வெண்ணெய் இல்லைன்னா நெய், எள்ளு இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு மாமி சொன்ன மாதிரி அந்த ஈரப்பதம் இருக்கும் போதே நீங்க வந்து எண்ணெயில போட்டுருங்க. கொஞ்சம் காஞ்சா கூட அது வந்து உடஞ்சு போயிடும். அதனால அதே மாதிரி மாமி சொன்ன மாதிரியே பண்ணி பாருங்க. கீழேந்து நம்ம எடுக்க முடியாத கூட ஒரு துடுப்பு இல்லை, பெரிய தோசை. ஆமா, அதானே எடுத்து தட்டுறது கூட நம்ம ஒரு பாலித்தீன் கவர்ல எண்ணெய் தடவி தட்டி வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். அதனால நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மாமி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சொல்லுங்க மாமி, அதுக்கு காரம் போடணும். தட்டைக்கு காரம் போடணும் இல்லையா? மாமி மறந்துட்டாங்க. அந்த காரம் வந்து வரமிளகாவா? கட்ட பெரும் மிளகா பொடி. கட்டப்பொடி நானும் மறந்துட்டேன். சொல்லுங்க. கட்டப்பொடி சேர்த்து சொல்லாம பரவாயில்ல மாமி, வரமிளகா பொடி போட்டுக்கலாம். எவ்வளவு போடணும்னு சொல்லிடுங்க. சும்மா அவாவா காரத்தை போட்டுக்கிட்டு 2 மாவுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்ட போது நல்லா காரம் அடிக்குமே. இல்ல இப்பெல்லாம் மிளகாலாம் ரொம்ப காரமே இருக்கிறது இல்ல. வருஷம் நாளிலே காரம் இருக்கிறது இல்ல. அதனால ரொம்ப காரம் இருக்கிறது இல்ல. காரம் வரமிளகா பொடி போட்டு பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவு. அதையும் சலிச்சுக்கிறோமா மாமி? அந்த மிளகா பொடி நம்ம தட்டை தானே, அதனால ஒன்றும் தேவையில்லை. வரமிளகா பொடி வந்து உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நாங்க சொல்லிட்டோம். வேணா இன்னொரு வாட்டி சொல்லணுமா? வேண்டாம், எல்லாம் மாமி வரமிளகா பொடி மட்டும் லாஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. மாமி சொன்ன மாதிரி பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.